தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் யார் யார் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டம் என்றும் பாஜகவுக்கு 23 தொகுதிகளை ஒதுக்க திட்டம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் அடிப்படையான விஷயங்கள் பேசப்பட்டதாக தெரிகிறது பாலா. அதுதான் எடப்பாடி பழனிசாமியும் தனது செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக நம்ம பார்ப்பது 165 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடணும் என்பதை பாஜகவுக்கு இன்றைய தினத்தில் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அடிப்படையான விஷயங்களாக அவங்க சொல்வது என்னவென்றால், கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில பாஜகவுக்கு 23 இடம், கடந்த தேர்தல் 20 இடம்ன்ற போது அதுல இருந்து மேல கூட வரலாம் அப்படின்றாங்க. ஆனா அதிகப்படியான இடங்கள் அதிமுக தான் போட்டியிடணும் அப்படின்றது செய்தி. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா பாஜகவுக்கும் 23 இடம், பாஜகவுக்கும் 23 இடம் அப்படின்றத ஸ்டார்டிங் பாயிண்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல் கட்டமா பேசி முடிச்சிருக்கிறாங்க. இந்த முதல் கட்டமாக பேசக்கூடிய இந்த விஷயத்துல ஓ பன்னீர்செல்வம், டிடிவி ஆகியோரையும் உள்ள கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி செஞ்சிருக்கு. அப்படின்னா நீங்க கூட்டணியில் வச்சுக்கோங்க, அதுக்கான இடங்கள் நாங்க ஒதுக்கிடுறோம், ஐ மீன் சீட்ஸை நாங்க ஒதுக்கிடுறோம், நீங்க அவங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறீங்களோ பிரிச்சு கொடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 6 இடங்களும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கான தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திற்கு 3 இடங்களும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வாசன் உள்ளிட்டோருக்கு ஒரு 3 இடம் அப்படின்றத ஒரு தோராயமா கணக்கீடு பண்ணி இன்னைக்கு இந்த 234 தொகுதிக்கு அடிப்படையான இந்த கூட்டணி மற்றும் அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் அவங்க உறுதியா நம்புறாங்க பாமகவும் தேமுதிகவும் இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு. ஆனா இவங்க 2 பேரும் இன்னும் அவங்களுடைய முடிவுகளை அறிவிக்கல. அப்படி அறிவிக்கும் பட்சத்துல அவங்களும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்றைய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது. ஏறத்தாழ 165 இடத்துல இருந்து 170 இடங்கள் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு செய்தியாக பார்க்கிறோம். அந்த செய்தியில மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவுக்கு 23 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 இடங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சியிலே இப்போ 2 பிரிவாக இருக்கிறது. இருவரையும் சேர்த்து இந்த இடங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவங்களுடைய புரிதலின்படி இந்த 2 பேருக்கும் சேர்த்துதான் இந்த இடங்கள். அது எப்படி பிரித்து கொடுக்க போகிறார்கள், இல்ல கூட்டணியில எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்கன்றத பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தேமுதிகவுக்கு 6 இடங்கள், டிடிவி தினகரனுக்கு 6 இடங்கள். இதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு 3 இடங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய நாளில் இந்த கூட்டணி சம்பந்தமாக அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மதிய உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அவங்க விவாதித்த அல்லது ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்களாக இவை பார்க்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆணித்தரமாக தாங்கள் 165 120 இடங்கள் போட்டியிட வேண்டும் என்பதை உறுதியாக அதிமுக தலைமை பாஜகவுக்கு சொல்லியிருக்கிற செய்தியாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இன்று பார்க்க வேண்டியிருக்கிறது.